ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் தாராஸ் கரி வேர்ல்ட். இன்றைக்கி ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு ஃபுல் பலாப்பழம் ஊர்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணுறது. அதில் வந்து அவங்களுக்கு கட் பண்ண தெரியல. ஓகேங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ அதை எப்படி நான் ஊரில் எப்போவுமே கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷார்ப்பு பிக்கு நைஃப் ஆர் அந்த தேங்காயெலாம் கட் பண்ணுறதுக்கு தட் மீன் நேட்டிவ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒயிட் வரும். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேப்பர் எதுவும் வச்சு இப்படியே வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே வந்துடும். எந்த இதுவும் பண்ணாது. இதை எடுத்து தனியாக ஒரு கவரில் ஏதாச்சும் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டு தான் இருக்குது இல்லையா, அது கையில் எதுவும் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஒட்டிகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் எதுவும் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், நீ ஆயில் நீங்கள் வச்சு அதை கையில் அப்படி நல்லா இது பிசைகிற மாதிரி செஞ்சுட்டு துணி எடுத்து தொடச்சிட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும். ஓகே, இப்போ ஒரு ஹாஃப் எடுத்து திருப்பி அதை ஹாஃபாக நீட்டாக ஃபஸ்ட்டு மேலே மட்டும் கட் பண்ணணும். கட் ஆனதுக்கப்புறமா நல்ல டீப்பாக போய் உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வீடியோ சூப்பராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பை சான்ஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் வாங்க கிடச்சுன்னா சூப்பராக எப்படி கட் பண்ணி எடுக்கணும்னு பார்க்கலாம். இல்லை தென் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி உங்களுக்கு ஹாஸ்டலர்ஸ் இல்லை நியூலி மேரிட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஈஸி ஃபிஷ் கறி, கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி இந்த மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே நேட்டிவில் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதே தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது பார்த்தீங்களா, அப்படியே ஹாஃப் ஆயிடுச்சு. ஈஸி தான் கட் பண்ணுறதுக்கு. பட் அந்த வேயில் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். நம்ம தெரியாமல் அது ரொம்ப இது பண்ணிட்டோன்னா நிறைய அந்த ஃப்ரூட்டு வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே எல்லாமே போட்டிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளீஸ் வாட்ச் பண்ணும்போது என்னோடய வீடியோஸை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிதிங் குட் ஆர் பேட் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நானுமே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எனி சஜஷன்ஸு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, இதுக்கு சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது தான் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். சம்திங் லைக் பூஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து லைக் பண்ணணும். அது உங்களோட சாய்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா நோ இஷ்யூஸ். பட் கமெண்ட் பண்ணுங்கள். எனிதிங் ராங், எனிதிங் குட் நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோஸுமே நான் போடுவேன். இது ஆக்சுவலி நியர்லி ஒரு 5 minutes வீடியோ. உங்களுக்கு எடுக்கிறது எல்லாமே கிளியராக தெரியணுன்றதுக்காக தான். ஆனால் நியூ ஜென்ரேஷனுக்கு தெரியாது, ஷோராக தெரியாது இது எப்படி கட் பண்ணணும்னு. அதுக்காக தான் போடுறேன். அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இப்போ சென்னையில் இருக்கனால நான் இங்கே உள்ள விலாக்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன். எனி பிளேசஸ் பற்றி தெரியணும், இல்லை எனி டவுட்ஸ் இருக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஏதாச்சும் தெரியணும், இந்த மாதிரி எதுனா ப்ளீஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோ அது மாதிரி போடுறேன். நெக்ஸ்ட் கிராட்டிடியூட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ அப்படியே சூப்பராக எடுத்துட்டோம். இது மாதிரி தான் எடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ளாடி சீடு இருக்கும். ஓகேங்களா, இந்த சீடு வச்சுமே நம்ம கூட்டு நிறைய சொல்லலாம். தோரன் பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம், அவியல் பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, இப்படி எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பீல் பண்ணி பலாப்பழம் வந்து அல்வா பண்ணலாம், பாயசம் பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸ் இதில் பண்ணலாம். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதெல்லாமே அதோட மடல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எங்கள் ஊரில் இதை என்ன பண்ணோன்னா ஒரு பேக்கில் வச்சு நாங்கள் பசு நிறைய இங்கே வழியிலன்னா நிற்கல அங்கே கொண்டு போட்டுருவோம். சூப்பராக சாப்பிடும் பசு எல்லாமே. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பீல் பண்ணி அதை அந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் எதுவுமே எடுத்து போட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகேவா, இந்த சீடு வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன்.
ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.